பார்க்க போகிறது செக்யூரிட்டி வேல்யூவேஷன். பாடத்தை கரெக்ட் பண்ணுங்க. செக்யூரிட்டி வேல்யூவேஷன், சிஏ சிஎம்ஏ ஃபைனல். இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியலில் நம்பர் 3 சிஏ புக்கில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய 3வது சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கு ஒரு நல்லா படிக்கிறேன்னு கேட்டுங்க. MNT Limited has declared and paid annual dividend of ₹4 per share. It is expected to grow 20% for the next 2 years and 10% thereafter. The required rate of return of equity investors is 15%. To compute the current price at which equity shares should sell, net present value of 15%, first year, second years. இந்த நம்ம கணக்கு ரொம்ப ஈஸியான கணக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல டிவிடெண்ட் 4 க்ரோ அப்படிங்கும் போது க்ரோ எவ்வளோன்னா 20%. அப்போ 40 × 20% இல்லையா? 40 × 20% ஃபார் சாரி 4 × 20%. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 4.8, செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 4.8 × 20%. எனக்கு வந்து 4.8 × 20%. அப்போ என்ன ஆச்சுன்னா ப்ளஸ் 4.8. அப்போ 4.8 × 20%னா 5.76. மூணாவது 5.76 × 20% போட்டால் × 20% போட்டால் ப்ளஸ் 5.76, 6.912. இதுதான் வந்து இதுதான். இப்படி எல்லாம் 20% போட்டால் தப்பாக போயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் தான் அவன் 20% சொல்கிறான், அடுத்தது வந்து என்ன சொன்னால் 10% சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது. இந்த இடத்துல 10% போடுங்க, நீங்கள் 10% போட்டீங்கன்னா மாறும். அப்போ 5.76க்கு × 10%. அப்போ எவ்வளவு? ப்ளஸ் 5.76. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர், 6.336. அப்போ இந்த இடத்துல கவனம். தேர்ட் இயரில் இதெல்லாம் 20%, இங்கே மட்டும் எவ்வளோ வருதுங்க? 10% வருது தேர்ட் இயரில். அப்போ டிவிடெண்ட் கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பான் அவன். கிவன் பார்த்தீங்கன்னா எஸ் 4.5, 5.76, 6.33 இல்லையா? அதோட ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம எடுக்கணும். என்னங்க, வாட் இஸ் த ப்ரெசன்ட் வேல்யூ அப்படின்னா, இப்போ இந்த 4.8, 5.76, 6.336 ப்ரெசன்ட் வேல்யூ நீங்கள் எடுங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வேல்யூ 8,996, 8696, 8696 இன்ட்டு 7561 இன்ட்டு 1. இது வந்து ப்ரெசன்ட் இயர்ஸ் இல்லையா? அப்போ ப்ரெசன்ட் வேல்யூக்கு எடுக்கிறப்ப 4.80 இன்ட்டு 8696, 4.17, 5.76 இன்ட்டு 0.7561, 4.35, 6.36. அப்போ 4.17 ப்ளஸ் 4.35 ப்ளஸ் 6.336, 14.856. இதுதான் வந்து டிவிடெண்டோடைய ப்ரெசன்ட் வேல்யூ. இதான் வந்துருக்கும் பாருங்க. அப்போ கரண்ட் வேல்யூ எடுக்கணும் சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், கரண்ட் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா இதோட ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 4.80, 5.76, பட் 6.36ன்றது வந்து டிவிடெண்ட் இல்லையா? ஸோ டெர்மினல் வேல்யூ இல்லையா? டெர்மினல் வேல்யூவோட இது ஆன்சர் இப்படி இது கிடையாது. டெர்மினல் வேல்யூ எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், 6.336
6.336. இந்த 6.336 அதாவது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். வேல்யூ ஆஃப் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா டிவிடெண்ட் டிவைடட் பை கேஇ மைனஸ் ஜி இல்லைங்களா? இப்போ வாட் இஸ் 6.36 டி கிடைச்சிருச்சு, D1. இப்போ வாட் இஸ் கேஇ? கேஇ கணக்கில் கொடுத்துக்கிறான். வாட் இஸ் கேஇ? 15%. எஸ், 15%. அப்போ 15%. வாட் இஸ் growth? 10%. அப்போ 6.336 டிவைடட் பை 0.05. அப்போ 6.336 டிவைடட் பை 0.05. அப்போ 126.76. 126.76. சரிங்களா? இது வந்து செகண்ட் இயர் தான் நடக்குது. அப்போ செகண்ட் இயரோட பிரசன்ட் வேல்யூ போடும். 126.76 இன்ட்டு 7.61. அப்போ 0.7561. அப்போ 95.81. அப்போ 4.17 ப்ளஸ் 4.35 ப்ளஸ் 95.81 இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். ப்ளஸ் 4.35 ப்ளஸ் 4.17. ஸோ 104.33. சரி, இதை தான் இவனுங்களும் போட்டிருப்பாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரம் தேர்ட் இயர் onwards growth becomes constant. ஸோ நான் அப்ளை காரன் growth மாடல். அப்போ அவங்களும் அதான் அந்த ப்ரெசன்ட் வேல்யூ தான் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஃபைனல் கால்குலேஷன் இதுதான். ஸோ அப்போ டீப் டிஸ்கவுண்ட் அப்போ 2 ஸ்டேஜ் டிடிஎம் சொல்கிறாங்க. கம்பெனி க்ரோஸ் ஃபாஸ்ட்லி இனிஷியலி அண்ட் ஸ்டெபிலைசஸ் 10%. அப்போ மோஸ்ட் ஆஃப் த வேல்யூ 95.8 கம்ஸ் ஃப்ரம் டெர்மினல் வேல்யூ. லாங் டேர்ம் க்ரோத் மேட்டர்ஸ் மோர் தென் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கணக்கு போடும்போது இந்த இதை வச்சுருங்க. இதை வைக்கிறத விட நான் சொன்ன இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ரெசன்ட் வேல்யூ எங்கேயே கொடுத்துட்டா அப்போ டெர்மினல் வேல்யூ கண்டுபிடிச்சி அப்புறம் நீங்கள் இந்த ஃபார்முலாட்டில் அப்ளை பண்ணால் இவள் கிட்ட ஆன்சர்ஸ். தேங்க்யூ.